அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். மெம்பர்ஷிப்புன்னு திரும்ப நான் ஒரு 3 முறை சொல்லிட்டேன். மெம்பர்ஷிப்காக தான். அது வந்து எங்களுக்கு உணர்வுன்னு சொல்லிட்டு ₹59 இது பண்ணால் ஒரு 3 டேஸ் முன்னாடியே உங்களுக்கு அடுத்த வாரத்தில் என்னெல்லாம் உங்களுக்கு அந்த நீங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் இழுத்து பார்ப்பீங்கல்ல, நான் என்ன பரிகாரம் சொல்லியிருக்கேன்னு அந்த மாதிரி விஷயங்களையே தனியாக ஒன்று போட்டுடலாம் அப்படின்றது. இன்கேஸ் நடுவுலையே சித்தர்களை பற்றி ரொம்ப நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அது எனக்கு அமானுஷ்யமாக சொல்லிச்சு, அது பிரபஞ்சத்தை சொல்லிச்சு, அதனால் நான் இதை சொல்கிறேன், இப்படியெல்லாம் சொல்வேன். அப்போ அதுக்காக வேண்டியும் நான் அதையும் நடுவில் சொல்வேன் உங்களுக்கு. சொல்லிவிட்டு எதனால் அந்த பரிகாரத்தை செய்ய சொல்கிறேன்றது இந்த ₹59 பண்ணுறவங்க அந்த உணர்வுன்றவங்களுக்கு வந்து 3 நாள் முன்னாடியே காமிச்சிடும். ஆனாலும் உங்களுக்கு நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னும் போது இன்றைக்கி எல்லாருக்குமே காமிச்சிடும்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதில் ஸ்பெஷலாக அந்த வெளிச்சம்ன்றதுக்கு ₹119 வந்து எதுக்கு செட் பண்ணுறதுன்னா, அதை நான் செட் பண்ணல, அவங்களே டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க. அந்த 11/9 கான்செப்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, அதையும் அப்படி அவங்க வச்சுருக்காங்க. அந்த 59னாவே நான் நீம் கரோலி சொல்வேன், அது டிஃபால்ட்டாகவே அங்கே இருந்தது. அந்த அமௌண்ட்டு அது வந்து ₹59. 59 பற்றி நான் எவ்வளோ பேசுவேன்னு உங்களுக்கு தெரியும். அது ஏதோ அதில் அப்படி தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அது நான் பண்ணுறதில்ல. அதனால் அதை நீம் கரோலி பாபா நம்பர்ஸ் கூட என்ன கனெக்ஷன் அது இதுன்னு நிறைய பேசுவேன். அதில் தொடர்ந்து இந்த சேனலில் வந்து நான் இந்த எப்படி பிரபஞ்சம் நம்ம கூட கனெக்ட் ஆகுதுன்ற மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பேசிகிட்ருப்பேன். அதையே இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக தனிப்பட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற அமானுஷ்ய விஷயங்கள், அதாவது போன ஜென்மத்து இந்த ஜென்மத்து சாபங்களோ இது இருந்தால் அது எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு கன்னி தெய்வ ஆத்மாவா, இல்லை சித்தர்கள் கனெக்ஷன் கூட வச்சுக்கிறதா, இல்லை அகஸ்தியர் மூலமாக நமக்காகவே ஒரு கடவுளை சிறு தெய்வத்தை உண்டாக்கி தனியாக நம்ம எப்படி கும்பிட்டோம்னா நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தை தான் நான் வந்து மெம்பர்ஷிப்பில் மாதத்தில் 2 கூட இருக்கும். ஆனால் நான் மெயிலில் கேட்டுக்குவேன், யாருக்கு வந்து ரொம்ப என்ன மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னா ஸ்பெசிஃபிக்காக அதில் யார் பணம் கட்டி அதில் ஜாயின் ஆகுறீங்களோ அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாகவே அது வந்து இருக்கும். எல்லாருக்கும் பார்த்தா கூட அது கரெக்டான வீடியோவாக தான் இருக்கும். ஆனால் உங்ககிட்ட அதில் டைரெக்டாக கேட்டுக்க முடியும். ஏன்னா கொஞ்சம் பேர் தான் அதில் நீங்கள் காசு கட்டி ஜாயின் ஆவீங்கன்றதால உங்களுடைய பிரச்சனை என்னான்னு எனக்கு மெயிலில் சொல்லுங்கள் அப்படி சொல்லிவிட்டு, உங்கள் பேர் ஊர் மாற்றி கூட நீங்கள் இப்படி கேட்டிருந்தீங்களே இந்த பேரில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அதுக்கான பரிகாரம் என்னன்ற மாதிரி ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். அந்த இதில் மெம்பர்ஷிப்பில் வர அந்த 119 வரல, அது பேர் வெளிச்சம்னு வச்சுருக்குறேன். இது உணர்வுன்னு வச்சுருக்கிறதுல ₹59 வந்து இந்த அடுத்த வாரத்தில் வர சாங்கியங்கள், இந்த பண்டிகை வருது. இன்றைக்கி சொல்லியிருந்தேன் மதுரை மீனாட்சி அம்மாவுக்காக கொஞ்சமாவது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சும்மா ஒரு இது மாதிரியான பேசிக்கங்க, அன்பை பரிமாறிக்கிறையாவது தூரம் இருந்தால் கூட நீங்கள் ஃபோன்லேயாவது இன்றைக்கி பேசிக்கங்க, அது ஒரு பரிகாரமாக பண்ணுங்கள். வீட்டில் வடை பாயசம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க, இது ஒரு பரிகாரமாக பண்ணுங்கள், அந்த அன்பு ஸ்ட்ராங் ஆகும். இன்றைக்கி அந்த அம்மாவுடைய கல்யாண நாள் சொல்லியிருந்த பாருங்க, அந்த மாதிரி இந்த டேட்டில் இது இண்டிகேட் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் தான் அந்த 3 நாள் முன்னாடியே காட்டுற விஷயத்துலேயே வந்துடும். இது வரும் சில விஷயத்தில் வெத்தலை வாங்குங்கன்னு இல்லைன்னா சந்தனம் வாங்குங்கன்னு சொல்வேன். அப்போ அது ஒரு 3 நாள் முன்னாடியே அவங்களுக்கு அந்த உணர்வுன்றதில் ₹59 வந்துடும். ஆனால் எல்லாருக்குமே நாளைக்குன்னும் போது இன்றைக்கி எல்லாருக்குமே காமிச்சிடும்னு வச்சுக்கோங்க. அது வந்து நான் புதுசாக இந்த மாதிரி மெம்பர்ஷிப் விஷயத்துக்காக இவ்வளோ தூரம் நான் பயணித்து வந்ததுக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்ததாக இருக்கட்டும், இவ்வளோ தூரம் நான் பயணித்து வந்ததுக்கு உங்களுடைய சப்போர்ட் தான் இதுக்கெல்லாம் காரணம். மேலும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோவை போட்டிருக்கேன். ஒரு அம்மன், அந்த அம்மன் தான் என்கிட்ட கேட்டதெல்லாம் போட்டிருக்கேன். அந்த அம்மன் தான் என்கிட்ட புடவை கேட்டது, சாமி வந்தெல்லாம் கேட்டேன் பாருங்கள். அந்த அபிஷேக வீடியோவை தான் நான் இன்றைக்கி மெம்பர்ஷிப்லேயே போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோவாக அது அம்மன் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு கவுன்சிலிங் மாதிரி, ஒரு எப்படி உங்களுக்கு ஜோதிடர் மாதிரி, உங்களுக்கு யூனிவர்ஸ் கனெக்ஷன் நம்பர் என்ன மாதிரி எழுதுனா லா ஆஃப் அட்ராக்ஷனில் நீங்கள் வேண்டுதல் நிறைவேறும் அப்படியெல்லாம் நான் வந்து அந்த மெம்பர்ஷிப் இதில் வந்து மாதத்தில் 2 இல்லை 3 வீடியோ கூட அதில் வந்து உங்களுக்கு வரும். ஆனால் அதுக்கு காசு 119. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன், எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் அப்படின்றதுனால எனக்கு அதை நீங்கள் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் ஆகணுன்றது என்னுடைய விருப்பமாக இருக்குது. நீங்கள் என்னுடைய இந்த ஆன்மீக குடும்பத்தில், நம்முடைய ஓய்ந்திய பெண்ணை குடும்பத்தில் நீங்கள் எல்லாருமே வந்து அந்த பெண்கள் வந்து முக்கியமாக ஓய்ந்திய பெண்ணை சேனலை வச்சுருக்கேன். பெண்கள் வந்து பலதரப்பட்ட, அது நல்லா வேலைக்கு போகிறவங்களாவே இருந்தாலும் சரி, இல்லை அவங்க பெரிய வெல் செட்டில்டு ஃபேமிலியில் இருந்தால் கூட பெண்கள் தனிப்பட்டு சில கஷ்டங்களை அனுபவிக்கிறது இருக்குது. அதுக்கு சித்தர்களையும் அந்த கடவுள்களையும் கையில் வச்சுக்கிட்டு எப்படி நம்ம மேலுக்கு வர முடியும், அந்த சமத்துவம் என்ற விஷயமா இருக்கட்டும், இல்லை வேறு பெண் விடுதலைன்றது வேறு, பெண் ஃபெமினிசம்ன்றது வேறு. அதே சமயத்தில் இந்த பெண் விடுதலைன்றது கொஞ்சம் டிஃபர் வருது இதில். அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட அந்த கடவுளின் துணையோடு, யூனிவர்ஸ் துணையோடு நம்ம எப்படி ஜெயிக்கிறோம் அப்படின்றதுக்காகவும் நான் நிறைய தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். ஒரு ஜோதிடமா, இது கர்மா, சூரிய கர்மா, சந்திர கர்மா அப்படி மட்டும் கிடையாது. எப்படியெல்லாம் சொசைட்டியில் நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள்னால
அல்லது நான் சொல்கிற அந்த சுல ஆத்மாவே எங்கே உட்கார்ந்துட்டு இருக்குது, நம்ம உறவுகளில் எந்த நட்சத்திரத்தில் உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி எப்படி கும்பிடணும், அது எப்படி அதை வந்து பிரபஞ்சத்தையும் ஈர்க்கணும், அப்போ எப்படி நம்ம அந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற நிறைய விஷயங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்ததை இன்னும் கொஞ்சம் சேனலைஸ் பண்ணி அதை நான் சொல்கிறதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ரொம்ப நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இது ஒரு அறிவிப்பு வீடியோ. மெம்பர்ஷிப் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு ஆல்ரெடி மெம்பர்ஷிப்பில் ஒன்று போட்டுட்டேன். அது மெம்பர்ஷிப் இது பண்ணவங்களுக்கு மட்டும் தெரியும். அந்த வெளிச்சம்ன்றது அந்த 119 ருபீஸ்க்கு வந்து அதில் அம்மனுடைய அபிஷேகம், ஏரிக்கரை ஓரத்தில் இருக்கிற அந்த சக்தி வாய்ந்த அங்கிட்ட புடவை கேட்டாங்க சாமி வந்துன்னு சொன்னாங்க, அந்த அபிஷேகம் அதில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த அம்மன் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அந்த 59 ருபீஸ் அந்த உணர்வு இதெல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறையவே எங்ககிட்ட டவுட் கேட்டுக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வெளிச்சம் 119 சேர்ந்திங்களாலும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் நேரடியாக உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி, மெயிலில் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி, அதில் ஜாயின் பண்ணவங்களுக்குன்னு அதில் வந்து கேள்வி கேட்குறவங்களுக்கு மெயில்லையே உங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்களை கருத்துக்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் கூட எனக்கு அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.